NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம NCM லேர்னிங் சென்டரை கண்டினியூஸா வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஒரு நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்திய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன்ஸ் 2018 அதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்திய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன்ஸ் 2018 கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரிபிள்இல பாத்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின்ஸ், இசியில ஒரு 4 கொஸ்டின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல 8 கொஸ்டின்ஸ், மொத்தம் டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 20 கொஸ்டின்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அதாவது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பார்ட் 2 அப்படில பாத்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. பார்ட் 3 அதுல வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸ்ல எல்லா கான்செப்ட்ஸ் மேக்ஸிமம் உள்ள கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் சில கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கான்செப்ட்ஸ் கோத்ரூ பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அந்த வீடியோ லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க அதை கோத்ரூ பண்ணுங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கெயின் ஓவரால் கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம் இருக்கு, நம்ம ஃபீட்பேக் கெயினை மாற்றுறோம். ஃபீட்பேக் கெயினை மாற்றும் போது அந்த சிஸ்டத்தில் கெயின் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அன்அஃபெக்டட்ங்கிறது வந்து தப்பு, B0ங்கிறது தப்பு, கண்டிப்பாக 0 ஏதோ ஒரு வேல்யூ மாறும். ஓகேங்களா? ஸோ ஒன்லி டிகிரீஸ் இல்லை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கெயின் போட்டோம்னா ஃபாஸ்ட் ஃபீட்பேக் கெயின் இருக்குன்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபாஸ்ட் ஃபீட்பேக் யூஸ் பண்ணோம்னா அன்ஸ்டேபிளுக்கு போகும். ஏன் அன்ஸ்டேபிள் போகுதுன்னா சிஸ்டம் கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் அன்ஸ்டேபிளுக்கு போகுது, ஆசிலேஷனுக்கு வருது. ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம் எடுத்துக்கலாம், இது கெயின் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கெயின் ஹைஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் க்ளோஸ் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன வரும், பாசிட்டிவ் ஃபீட்பேக்ங்கிறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா க்ளோஸ் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன வரும்னா GOL 1 - GOL H அப்படின்னு சொல்லி வரும். இதான் க்ளோஸ் லூப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் GOL இருந்து ஃபீட்பேக் ஹைச்சா இருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்ததுன்னா இதில் மைனஸ் வரும். ஓகேங்களா? இது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதே சிஸ்டம் தான், இது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்ததுன்னா ஓவரால் கெயின் என்ன வரும், GOL 1 + GOL H வரும். ஓகேங்களா? இல்லை எது ஹையர், 1 + GOL H இல்லை 1 - GOL H அப்படின்னு கம்பேர் பண்ணுறேன். என்னைக்கு கம்பேர் பண்ணும்போது 1 + GOL H வந்து நமக்கு தெரியும் ஹையர் அப்படின்னு தெரியும். 1 + GOL H வந்து எப்பவுமே 1 - GOL H விட அதிகம்னு தெரியும். அப்போ இந்த டேர்ம் டினாமினேட்டர் டேர்ம், இந்த 2 டேர்ம் டினாமினேட்டர் இருக்கு. ஸோ இந்த டேர்ம் வந்து ஹையர். இப்போ இந்த டேர்ம் ஹையர் அப்படின்னா ஹோல் டேர்ம் என்ன வரும், ஹோல் டேர்ம் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஹோல் டேர்ம் வந்து கம்மியாகும். இந்த டேர்ம் வந்து லெசர். ஸோ இந்த ஹோல் டேர்ம் வந்து அதிகமாகும். அப்போ ஃபாஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்தோம்னா இந்த ஓவரால் கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தோம்னா ஓவரால் கெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இதில் பார்த்து டினாமினேட்டர் டேர்ம் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் அதிகமாக இருக்குது, அப்போ ஓவரால் கெயின் கம்மியாகும். பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் டேர்ம் வந்து லெஸராக இருக்குது, ஸோ ஓவரால் கெயின் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸுங்கிறது தான் கரெக்ட். அது என்ன பாசிட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா கெயின் வந்து ஓவரால் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஆசிலேஷனுக்கு கொண்டு வந்து சிஸ்டத்தை அன்ஸ்டேபிளுக்கு கொண்டு வரும். நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்ததுன்னா ஓவரால் கெயின் வந்து குறைக்கும். ஓவரால் கெயினை குறைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் போகாமல் அப்படியே ஸ்டெபிலிட்டியில் கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபீட்பேக் வந்து நம்ம வந்து எப்போவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆசிலேஷன் பிஹேவியர் தேவைன்னா யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி பிஹேவியர் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்யூஷன். ரெண்டாவது கொஸ்டின், ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் சிஸ்டம் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணும், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஸ்பெசிஃபை வேணுமா, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஸ்பெசிஃபை வேணுமா, அப்சர்வ் ஸ்டெபிலிட்டி டைம் ரெஸ்பான்ஸ் தான் பார்த்தோம்னு சொல்லிடலாம். ஃபேஸ் மார்ஜின்ங்கிறது ஸ்டெபிலிட்டி டிஃபைன் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் கண்டிப்பாக இருக்காது, டைம் ரெஸ்பான்ஸும் கண்டிப்பாக இருக்காது. ஒன்று ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், இல்லை அப்சர்வ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேஸ் மார்ஜின் டெஃபினிஷன் நம்ம கிளியராக சொன்னோம்னா சொல்லிடலாம். ஃபேஸ் மார்ஜின்ங்கிறது ஃபேஸ் ஆங்கிள் வந்து எவ்வளோ டிவேட்டாக இருக்குது, ஸ்டெபிலிட்டிலேருந்து எவ்வளவு டிவேட்டாக இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ ஃபார் அவே இருக்குது அப்படிங்கிறது தான் 35 டிகிரி ஃபேஸ் மார்ஜின் அப்படின்னா 35 டிகிரி அவே இருக்குது. அன்ஸ்டேபிள் ரீஜன்லேருந்து 35 டிகிரி அவே இருக்குது. ரிலேட் பண்ணி சொல்லுவோம், கரெக்டாக அப்சல்யூட்டாக சொல்லாது, ரிலேட் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின், பிஐ கண்ட்ரோலர் அதில் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஆக்சுவலி இன்டெகிரேஷனுங்கிறது என்னன்னா அக்குமுலேஷன் ஆஃப் எரர்.
அக்குமுலேட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நான் கண்டினியூஸாக ஆட் பண்ணது அப்படின்னா அது ஏரியான்றது வரும். ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா? இன்டெகிரேஷன் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏரியான்றது கர்வ் தான் இன்டெகிரல். ஓகே, இது 4 கொஸ்டின்ஸ். 4 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ்லேருந்து டிரான்ஸ்மிஷன் கன்வென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியிலே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன் தான். ஸோ எப்படி ஸ்டேட் ஸ்பேஸை டிரான்ஸ்மிஷனை மாற்றுறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. y of s by e of s equal to c into si minus a the whole inverse into b plus t. ஓகேங்களா? இதில் c என்ன, a என்ன, b என்ன, d என்ன பார்த்தீங்கன்னா x dot is equal to ax plus bu, y is equal to cx plus du. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் ஸ்பேஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்போ இதில் நம்ம a தெரியும், இது a மேட்ரிக்ஸ், இது b மேட்ரிக்ஸ், இது c மேட்ரிக்ஸ், d வந்து இல்லை, ஸோ d வந்து 0. ஓகேங்களா? அப்போ எல்லா மேட்ரிக்ஸும் இல்லை தெரிஞ்சிச்சு. அப்படியே இல்லை சிம்பிள் சப்ஜெக்ட் பண்ணுறோம், சிம்பிளே பண்ணுறோம், டிரான்ஸ்மிஷன் கிடைச்சோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஐ மைனஸ் ஏ வேலையை கண்டுபிடிக்கிறேன். எஸ்ங்கிறது லேப்லாஸ் பேராமீட்டர், ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் இருந்தால் ஐ மேட்ரிக்ஸ் 2x2 ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ் 3x3 இருந்ததுன்னா ஐ மேட்ரிக்ஸும் 3x3 மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸை எடுத்துக்கணும். ஸோ போடும்போது எஸ் ஐங்கிறது வேல்யூ S00S மைனஸ் ஏ வேல்யூ போடுறது, ஏ வேல்யூ. அப்போ சிம்பிளி பண்ண என்ன வரும், எஸ் மைனஸ் ஆஃப் -1 +1 கிடச்சிது, எஸ் +1 0 மைனஸ் 0 0, ஸோ 0 -1 -1 கிடச்சிது, எஸ் மைனஸ் ஆஃப் -2 S +2 கிடச்சிது. ஓகே, எஸ்ஐ மைனஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஸ்ஐ மைனஸ் ஏ ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 2x2 மேட்ரிக்ஸ்ல இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எஸ்ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த டயகனல் இருக்கு இல்லையா, இந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இந்த டயகனல் சைன் சேஞ்ச் பண்ணணும், டிவைட் பை மேக்னிட்யூட் போட்டோம்னா இன்வெர்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னா அப்படி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த S +2 இன்டர்சேஞ்ச் ஆகிட்டா, S+1 வந்துருச்சா, இங்கே 0 சைன் சேஞ்ச் 0 தான், ஸோ -1 சைன் சேஞ்சஸ் +1 ஆயிடுச்சு. ஓகே, டிவைட் பை மேக்னிட்யூட், மேக்னிட்யூட் என்ன பண்ணணும், இது ரெண்டு வெளியில் பண்ணும், மைனஸ் ஆஃப் திஸ் இதை மட்டும் வெளியில் பண்ணும். அப்போ என்ன வரும், S+1 S+2 -0 கிடைச்சிடும். ஓகே, மேக்னிட்யூட் கிடைச்சிருச்சு. அப்போ எஸ்ஐ மைனஸ் ஏ ஹோல் இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம என்ன செய்யறது, எஸ்ஐ மைனஸ் ஏ ஹோல் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை பியால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ பியால் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த வேல்யூவை பியால் மல்டிப்ளை பண்ணுறேன். பி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ S+2 × 1 S+2 0 × 0, அப்போ என்ன வரும் S+2, அடுத்து 1 × 1 + S+1 × 0 1 கிடச்சிருக்கு, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதான் எஸ்ஐ மைனஸ் ஏ ஹோல் இன்வெர்ஸ் இன்டு பி மேட்ரிக்ஸ். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸை சியால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சியால் மல்டிப்ளை பண்ணுறேன். சி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1, இது எஸ்ஐ மைனஸ் ஏ ஹோல் இன்வெர்ஸ் இன்டு பி மேட்ரிக்ஸ். சரி, மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், 1 × S+2 plus 1 × 1 1 divided by S+1 and S+2. So by S+3 divided by S+1 into S+2 கிடைக்கி, D மேட்ரிக்ஸ் வந்து 0. ஸோ இப்போ இதான் கிடைக்கும். ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா y of s y of s பார்த்தீங்கன்னா S+3 divided by S+1 into S+2. ஆப்ஷனில் பார்க்குறேன், ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா? இதுதான் கன்வர்ஷன்ஸ்குள்ள மெத்தட். அடுத்து 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கெயின் மார்ஜின் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே சேம் டைப் கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. கெயின் மார்ஜின்ல ஃபார்முலா என்ன வரும், கெயின் மார்ஜின்ங்கிறது என்னன்னா மேக்னிட்யூட் கெயின் வேல்யூ அட் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியில் உள்ள கெயின் வேல்யூ. புரியுதா, ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியில் உள்ள கெயின் வேல்யூ. ஃபேஸ் ஆங்கிள் ஒரு லிமிட் தான் போக முடியும், அந்த லிமிட்ல உள்ள கெயின் வேல்யூ. ஓகே, ஸோ கெயின் மார்ஜின் ஃபார்முலா என்ன அப்படின்னா -20 log of மேக்னிட்யூட் ஆஃப் HFJ ωPC HFJ ωPC. ωPCக்கு ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் ஆங்கிளுக்கு ஒரு லிமிட் உண்டு, அந்த லிமிட்ல உள்ள கெயின் வேல்யூ தான் கெயின் மார்ஜின். மார்ஜின்னு சொல்றாங்க, ஃபேஸ் ஆங்கிளுடைய மார்ஜின், அந்த ஃபேஸ் ஆங்கிளில் உள்ள கெயின் வேல்யூ. ஓகே, ஓகே ஃபார்முலா ஏன்னா மேக்னிட்யூட் -20 log, டெசிபல் சொல்லும்போது -20 log போட்டுருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ωPC கண்டுபிடிக்கணும், ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி அட் விச் தி ஃபேஸ் ஆங்கிள் கிராசஸ் -180 டிகிரி, -180 டிகிரியில் கிராஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன், ஒரு டிரான்ஸ்ஃபங்க்ஷனுக்கு ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு டிரான்ஸ்ஃபங்க்ஷனுக்கு ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சோம்னா π = ஒரு S இருக்கு, இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா S × S+2 × S+2. ஸோ இப்போ எஸ்க்கு பதிலாக -90 போட்டுடலாம், S+2க்கு பதிலாக -2 போட்டுலாம், இன்னொரு S+2 இருக்கு ஸ்கொயர் இல்லையா, இன்னொரு S+2 இருக்கு, இப்போ -2. ஸோ டோட்டலி -2 10⁻² கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஃபேஸ் ஆங்கிள் வந்து -180 டிகிரி இருக்கும்போது ஒமேகா வந்து ωPC. இதில் சப்ஜெக்ட் பண்ணுறேன், ஃபேஸ் ஆங்கிள் வந்து -180 டிகிரி இருக்கும்போது ஒமேகா வந்து ωPC. இதில் சப்ஜெக்ட் பண்ணியாச்சு, ஏன்னா ஃபேஸ் ஆங்கிள் -180 இருக்கும்போது ஒமேகா வந்து ωPC மாறிடும், ωPC மாறிடுச்சு. ஓகே, இதை சிம்பிளை பண்ண ωPC கிடச்சிரும். இதை சிம்பிளை பண்ணுறேன். ஸோ tan 45 = ωPC/2 எனக்கு கிடைக்கும். tan 45ங்கிறது அந்த வேல்யூ வந்து 1, tan 45 1.
ஸோ 1 is equal to ஒமேகா பிசி பை 2 ஒமேகா பிசி is equal to 2 ரேடியன் பர் செகண்ட் 2 கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஃபேஸ் கிராஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சு அந்த மேக்னிட்யூட்ல உள்ள ஒமேகா பிசியில் உள்ள மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதுக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன வரும்? மேக்னிட்யூட் பார்த்தோம்னா 2 root 2 by இதுக்கு ஒமேகா root of omega square plus 2 square into root of omega square plus 2 square. அப்போ என்ன வருது? ஒமேகா ஸ்கொயர் plus 4 கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ ஒமேகா பிசியில் உள்ள மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒமேகாக்குள்ள ஒமேகா பிசி சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2 root 2 ஒமேகா equal 2 ஒமேகா ஸ்கொயர் 4 plus 4 8 எடுத்துக்கிட்டு எனக்கு ஆன்சர் வந்து 0.17675 கிடைச்சிருக்கு. இப்போ இது லாகரிதமிக் எடுக்கணும். ஏன்னா நம்ம கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். -20 log தானே, -20 log of this value. அப்போ இது டிஎன்இபி எக்ஸாமினேஷன்ஸுக்கு போனோம்னா கால்குலேட்டர் வந்து அவ்வளோ கிடையாது. எப்படி லாகரிதமிக் 0.17615 எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தெரியாது. அப்புறம் என்ன பண்ணலாம்? விட்டுடலாம் அந்த கொஸ்டினை. சில கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் 10^3 அப்படின்னு இருக்கும். 10^3 லாகரிதமிக் ஆஃப் 10^3 வந்து 3, லாகரிதமிக் ஆஃப் 10^2 வந்து 2, லாகரிதமிக் ஆஃப் 10^4 வந்து 4, அந்த மாதிரி வரும். ஸோ ஈஸியாக லாகரிதமிக் கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி 0.17 அந்த மாதிரி கண்டுபிடிச்சா கால்குலேட்டர் இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது. அதை நம்ம யாவைக்க முடியாது. இந்த வேல்யூவை யாவைக்க முடியாது. அந்த கேஸில் விட்டுடலாம். ஈஸியாக இருந்தால் அங்கே செஞ்சுருங்க. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வந்திருக்கு. பட் ஆப்ஷனில் வந்து எதுலேயுமே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் கீயை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல் மார்க் ஆவாங்க. ஓகேங்களா? அடுத்து 6 ஆப்ஷன். ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம் கொடுத்து அதோட யூனிட்டி ஃபீட்பேக் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் சரி, ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன், டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் ரைஸ் டைம், பீக் டைம், அடுத்து வந்து மேக்ஸிமம் ஓவர் ஷூட் அந்த மாதிரி இருக்குது. செட்டிலிங் டைம், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசோனன்ஸ் பீக், ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, அந்த 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 பேராமீட்டருக்குலாம் நம்ம ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் மாற்றிட்டோம்னா ஈஸியாக ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். எப்பவுமே எக்ஸாமினேஷன்ஸுக்கு போகும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோட் போட்டு ஃபார்முலா நோட் போட்டு அந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுட்டு போகணும். ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து அந்த டிரைவ் பண்ணி எங்களால் செய்ய முடியாது. டக்குன்னு ஃபார்முலா போடணும், சப்ஜெக்ட் போடணும், ஆன்சர் கொண்டு வரணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஓப்பன் லூப் சிஸ்டத்தை வந்து நான் க்ளோஸ் சிஸ்டம் மாற்றுறேன். அப்போ என்ன வரும்? ஜேஎஸ் 1 + ஜேஎஸ் ஹெச்எஃப்எஸ். ஏன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் எப்பவுமே க்ளோஸ் சிஸ்டம் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இதை சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஜேஎஸ் வேல்யூ கிவன், ஹெச்எஃப்எஸ் வேல்யூ நெகட்டிவ் ஃபீட்பேக் யூனிட்டி. ஸோ 1 ஹெச்எஃப்எஸ் வேல்யூ 1 சப்ஜெக்ட் பண்ணோம்னா என்னடா என்ன 16 s² + 4s இந்த வேல்யூ அப்படிங்க வந்துடும். ஸோ 16 கிடைக்கும். ஓகேங்களா? யூனிட்டி ஃபீட்பேக்காக இருந்ததுன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து அப்படிங்க வரும். குயிக்காக உடனே எழுதிடலாம். ஓகே, இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்குள்ள ஃபார்முலா தெரியணும். ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்குள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரூட் ஆஃப் 1 - 2 டெல் ஸ்கொயர். டெல்ங்கிறது டைமிங் ரேஷியோ. ஓகேங்களா? இது ஒமேகா டி டேம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அந்த ஒரு ஒமேகா டி = ஒமேகா இன் ரூட் ஆஃப் 1 - டெல் ஸ்கொயர் வருது. ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் -2 டெல் ஸ்கொயர் வருது. இந்த ஃபார்முலா நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ஒமேகா வேல்யூ டெல் வேல்யூ வேணும். இந்த செகண்ட் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தோட இதை கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஒமேகா டெல் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டாண்டர்ட் செகண்ட் சிஸ்டம் என்ன வரும்? ஒமேகா ஸ்கொயர் / s² + 2 டெல் ஒமேகா s + ஒமேகா ஸ்கொயர். அதான் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். அதோட கம்பேர் பண்ணோம்னா ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்னா 16 வரும். 2 டெல் ஒமேகா வேல்யூ 4 வரும். ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணால் கிடச்சிருக்கு. இப்போ இது ஒமேகா வேல்யூ டெல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமே. ஒமேகா வேல்யூ பார்த்தீங்கன்னா √16 நம்ம 4 வரும். இந்த ஒமேகா வேல்யூ இங்கே சப்ஜெக்ட் பண்ணோம்னா டெல் வேல்யூ 0.5 கிடைக்கும். இந்த ஒமேகா வேல்யூ டெல் வேல்யூ இந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா ஒமேகா ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கன்சிடர் கிடைச்சிர போகுது. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 4 √1 - 2 * டெல் ஸ்கொயர் 0.5 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணோம்னா 4 √0.5 கிடைக்கும். கால்குலேட்டர் அளவுக்கு கிடையாது. நீங்கள் சிம்பிளை பண்ண உங்களுக்கு தெரியணும். 50ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி √0.5னா ஃபுல்லாகிருங்க. 50 அப்படின்னா 7 × 7 49, 8 × 8 56. 7க்கும் 8க்கும் இடையில வெரி க்ளோஸ் டு 7. ஸோ 0.7. அப்போ ஆன்சர் வந்து 0.7 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 2.828 ஆப்ஷன் 2 அது கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக சிம்பிளிஃபை தெரியணும். வெரி க்ளோஸ் டு ரொம்ப அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க தெரியல, ஓரளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம ஆப்ஷனை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் 7th கொஸ்டின் டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. பீக் டைம் கேட்டிருக்காங்க. அதே தான், ஒரு சிஸ்டம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, யூனிட்டி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, பீக் டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும், இது எப்பவுமே நமக்கு தெரிஞ்சது தான். இந்த ரெஸ்பான்ஸ் கேட்டாங்க நம்ம ஸ்டாண்டர்ட் செகண்ட் சிஸ்டத்துக்கு நம்ம கொண்டு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் செகண்ட் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணி
உமேன் வேல்யூ டெல் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா மற்றபடி நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பீக் டைம்குள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை பை ஒமேகா டி. ஒமேகாடிங்கிறது டேம்பர்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, டேம்பர்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் ரூட் ஆஃப் ஒமேகா டெல் ஸ்கொயர் வச்சுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிஸ்டத்தை வந்து க்ளோஸ் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஃபார்முலா ஜிஎஃப்எஸ் பை 1 ஜிஎஃப்எஸ் ஹெச்எஃப்எஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான். இப்போ சப்ஜெக்ட் பண்ணால் என்ன வரும், 144 எஸ் ஸ்கொயர் 12s இந்த 144 அப்படிங்க வந்துடுது நெகட்டிவ் ஃபீட்பேக்ங்கிறதுனால. ஓகே, இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணுறேன். அப்போ ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ 144 ஏன்னா ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல் ஒமேகா எஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ 2 டெல் ஒமேகா எஸ்ங்கிறது 12. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒமேகா வேல்யூ டெல் வேல்யூ காமிச்சிடலாம். ஒமேகா வேல்யூ ரூட் ஆஃப் 144 12 வரும். இது எங்கே சப்ஜெக்ட் பண்ணுறேன், டெல் வேல்யூ 0.5. ஓகேங்களா? நமக்கு டேம்பர் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணணும், பீக் டைம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஒமேகா வேல்யூ டெல் வேல்யூ வச்சு ஒமேகா டி கண்டுபிடிக்கிறேன். ஒமேகா டியில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் 1 - 0.5 ஸ்கொயர். 0.5 ஸ்கொயர்னா 0.25. அப்போ இதில் சிம்பிளி பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 10.39 எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒமேகா டி வேல்யூ 10.39. ஸோ அந்த பீக் டைம் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணுறேன். பீக் டைம் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணோம்னா பீக் டைம் வேல்யூ கிடைச்சிடும். பை பை ஒமேகா டி பீக் பைங்க 3.14 டிவைட் பை 10.3 பண்ணோம்னா 0.302. ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ கவனிங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ, ஸ்டெடி ஸ்டேட் எரர் கிடையாது. ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெப் இன்புட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ 1/1 + kp அப்படின்னு ஒரு ஃபார்மா இருக்கு. ரேம்ப் இன்புட்னா 1/kv, ஆக்சிலரேட் இன்புட்னா 1/ke. பட் இங்கே கொடுத்துருக்க ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒய் ஆஃப் டி, அதான் அவுட்புட். அந்த வேல்யூ t = இன்ஃபைனைட் உள்ள ஒய் ஆஃப் டி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபைனல் வேல்யூ இத்தனை யூஸ் பண்ணுறேன். ஒய் ஆஃப் டி t = இன்ஃபைனைட் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 0 s × OFS. இந்த ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ கேட்டாலே நம்ம வந்து இந்த ஃபைனல் வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஒய்எஃப்எஸ் வேல்யூ வேணும். ஒய்எஃப்எஸ் வேல்யூ தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ கொஞ்சம் ஒய்எஃப்எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ரான்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ் ஃபங்க்ஷன் என்னது, ஒய்எஃப்எஸ் பை ஆர்எஃப்எஸ் கிவன், அதுதான் ட்ரான்ஸ் ஃபங்க்ஷன் 8/s+4. ஓகே, இதுலேருந்து ஒய்எஃப்எஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆர்எஃப்எஸ் வேணும் இல்லையா, ஆர்எஃப்எஸ்ங்கிறது இன்புட். இங்கே ஸ்டெப் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் இன்புட்னா ஆர்எஃப்எஸ் வேல்யூ என்ன இருக்கும், ஸ்டெப் இன்புட் ஆர்எஃப்எஸ் = 1/s. ஓகேங்களா? ரேம்ப் இன்புட் ஆர்எஃப்எஸ் = 1/s². அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் சப்ஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு ஒய்எஃப்எஸ் வேல்யூ கிடச்சிரும். ஒய்எஃப்எஸ் = 8 / s × s+4. எனக்கு ஒய்எஃப்எஸ் வேல்யூ கிடச்சிச்சு. இந்த இதில் டேரக்ட் சப்ஜெக்ட் பண்ணால் எனக்கு ஒய் ஆஃப் டி t = இன்ஃபைனைட் கிடச்சிடும் இல்லையா. சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஒய் ஆஃப் டி t = இன்ஃபைனைட் லிமிட் s → 0 s × ஒய்எஃப்எஸ் வேல்யூ. எஸ் கேன்சல்டு. அப்போ எஸ்க்கு பதிலாக 0 சப்ஜெக்ட் பண்ணுறேன், லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ வேல்யூ என்ன வரும்னா 2 கிடைக்கும். ஆப்ஷன் வந்து 2 கரெக்ட். ஓகேங்களா? இந்த 8 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்சைம் லேர்னிங் சென்டரில் ஒவ்வொரு பழைய எக்ஸாமினேஷன் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், நல்லா ஸ்கோர் எடுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்சைம் லேர்னிங் சென்டரில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.